வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஒரு அல்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் ஆடியோவில் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாடுல் வேணும், இந்த யூனிட் வேணும், இந்த டிவைஸ் வேணும். HDMI டு ஆடியோ கன்வர்ஷன், பர்டிகுலராக 7.1 சேனல். நம்ம இது வரைக்கும் ரஸ் பாக்ஸு FT003 இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 5.1 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு HDMIயிலிருந்து எப்படி ஒரு ஆடியோ ட்ராக் எடுக்கலாம். பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய எல்லா டிவிலையுமே இந்த HDMI கண்டிப்பாக இருக்கும். HDMIஸில் வந்து உங்களுக்கு ஆடியோ ரிட்டர்ன் சேனல்னு ஒன்று இருக்கும். ஓகே, ARC ஆடியோ ரிட்டர்ன் சேனல் இருக்கும். ஒரு இன்புட் கொடுத்து அதுலேருந்து ஆடியோ மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போ டிவியில் நம்ம HDMI கேபிள் இன்சர்ட் பண்ணி ஆடியோ வீடியோ 2 கண்டென்ட்டையும் பார்க்க முடியும். ரெண்டுமே டிஜிட்டல் தரத்தோடு பார்க்க முடியும். வீடியோவை விட்டுருவோம். ஓகே, நமக்கு ஆடியோ மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஆடியோவை தனியாக எடுத்து அதை ஸ்க்ராப் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். சரி, எனியோ HDMI இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணமாக இந்த பாக்ஸு முதல்ல இது ப்ரைஸ் சொல்லிடலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 5000 வரும். ஃபஸ்ட்டு ரேட் கம்மியாக இருந்தது உங்களுக்கு கொடுத்தோம். இப்போ 2வது தடவை வந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 3 மந்த்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது கிடைக்கல, இன்றைக்கி தான் வந்திருக்கு. வந்தோடனே உடனே ஒரு டிஸ்பிளே பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஓகேவா? ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி, லோ பட்ஜெட்டில், ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஏவி ரிசீவர் என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ்வளோ வேலை. அப்போ அதுக்கு மேட்சிங்கான ஒரு ஸ்பீக்கர், ஊஃபர் இதெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவாகும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 10,000 ருபீஸ்க்குள்ளே பக்காவாக ஒரு வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஓகே, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வரப்போகுதுன்னா, இந்த HDMI என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆடியோ ஃபார்மேட்ஸ், முக்கியமாக DDS HD, டால்பி ட்ரூ HD, LPCMனா லீனியர் பல்ஸ் கோடு மாடுலேஷன் அப்படின்னு பேர். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் சிக்னல்ஸ் எல்லாமே இது பக்காவாக அவுட்புட் கொடுக்கும். 7.1 எடுத்துட்டிங்கன்னாவே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதோடைய காஸ்ட்டு 5000. நான் சொல்ல மறந்துட்டேன். காஸ்ட் வந்து 5000. கொரியர் சார்ஜ் ஒரு 50 ருபீஸ் வரும். தேவைப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஒரு ஆடியோவில் நல்ல ஒரு குவாலிட்டியை நீங்கள் கேட்க முடியும். ஓகே, இதுதான் அந்த யூனிட். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், லைக் திஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 வோல்ட் இன்புட், ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. 5 வோல்ட் இன்புட் கொடுத்தா போதும். இது HDMI இன், HDMI அவுட். இது எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ப்ளூரே DVD பிளேயர் இருக்குது. இந்த ப்ளூரே DVD பிளேயர்லேருந்து HDMI இன்புட்டுக்கு ஒன்று கொடுத்துடலாம். இந்த பாயிண்டில் கொடுத்துடலாம். இதில் கொடுத்துட்டு நம்ம இதில் அவுட்புட் எடுத்து நேராக HDMI அவுட்புட் எடுத்து நம்ம ஒரு டிவி கொடுத்துடலாம். 2K to 4K ரெசல்யூஷனில் பக்காவாக பிக்சர் வந்துடும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது ஒரு ப்ளூரே DVD பிளேயர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து பேண்டு வித்து ஜாஸ்தி. ஆக்சுவலாக HDMIயில் வரக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ வேறு மற்ற OTT சேனலில் வரக்கூடிய எல்லாமே பிக்சர் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய கம்பர்சர் ஆடியோ தான் வரும் எல்லாமே. ஓகே, அதனுடைய ரிசல்ட் பக்காவாக எது எடுக்கும்னு கேட்டால் இதில் இந்த ப்ளூரே DVD பிளேயில் எல்லாத்தோட அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய அவுட்புட்டை அந்த கண்டென்ட் இருக்கணும், அந்த பிளேயரில் அந்த கண்டென்ட் இருக்கணும். அப்போ தான் அவுட்புட் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இன்புட் கொடுத்து அவுட்புட்டு டிவிக்கு கொடுத்துடலாம். முதல்ல டைரெக்டாக டிவி கொடுத்துருந்தோம். சில டிவியில் வந்து ரிட்டர்ன் சேனல் இருக்காது, ஆடியோ ரிட்டர்ன் சேனல் இருக்காது. ஓகே, அப்போ இன்புட் கொடுத்து இந்த அவுட்புட் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இருந்து ஒரு கோயாக்சியல் அவுட்புட் இருக்கும், பைப்பர். இந்த அவுட்புட்டை எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம 7.1 சேனல் ரிசீவர், ஏவி ரிசீவரில் 7.1 இருக்குது, அதில் கொடுத்து நாம் அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இது இல்லை. எது இல்லை? 7.1 ஏவி ரிசீவர் ரொம்ப காஸ்ட்லி. நம்மகிட்ட இருக்கிற ஸ்பீக்கர், ஊஃபர் எல்லாமே போதுமானதே போதும், நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லை, இதில் அவுட்புட்டில் உங்களுக்கு ஏவி கேபிள் இருக்கும். நம்ம எப்படி 2 RCA 3 RCA கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி 8 அவுட்புட் வெளியே வரும். இந்த 8 அவுட்புட்டை எடுத்து
8 பவர் ஆம்பிளிஃபையருக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். நம்ம விருப்பம், நம்ம எந்த அளவுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஐசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் டி யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது எஸ்டிகே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இது யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு பதிலாக நம்ம நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ நம்ம கேட்க முடியும். ஓகே, ஏற்கனவே நமக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது இந்த பிக்சரில். இதில் பாருங்கள், 5 வோல்ட் இன்புட்டு, HDMI இன், HDMI அவுட்டு, ஆப்டிக்கல் அவுட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர், சப்பு. இந்த கடைசி 2 இருக்கு இல்லையா, அது வந்து சரவுண்டு பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு. இதுதான் ஸ்பெஷல். அப்போது நல்ல குவாலிட்டி ஆடியோ இதில் அவுட்புட்டை நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் கேட்க முடியும். ஓகேவா? அப்போது இந்த யூனிட்டினுடைய ஃப்ரண்டில் இருக்க சைடில் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு செலக்டர்ஸ் இருக்குது, 3 வே செலக்டர் சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை தள்ளினீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு மல்டி, அதாவது 8 சேனல் அவுட்புட் வரும். ஒரு பாயிண்டில் 2 சேனல் அவுட்புட் வரும். ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு மீட் அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி சுவிட்சு உங்களுக்கு ஒன்று இருக்குது, அவுட்புட் இருக்குது. இதில் இண்டிகேஷன் இருக்குது. இதில் 3 க்ரீன் ஒரு ரெட் இருக்கும். பவர் ஆன் பண்ணும்போது ரெட் இண்டிகேட்டர் எழுதியும். இந்த எல்பிசிஎம்னு சொல்லியிருக்கேன். எல்பிசிஎம்னா லீனியர் பல்ஸ் கோடு மாடுலேஷன் அப்படிங்கிறப்ப இந்த இண்டிகேட்டர் எரியும். HDMI அவுட்புட்டுக்கு இந்த இண்டிகேட்டர் எரியும், HDMI இன்புட்டுக்கு இந்த இண்டிகேட்டர் எரியும். ஸோ இது மானிட்டர் நாம் பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் மேலே இருக்கக்கூடிய டாப் அண்டு பாட்டமில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஏற்கனவே சொன்ன டீட்டெயில்ஸ் தான். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த ஆடியோ அவுட்புட் இருக்கு இல்லையா, நாம் சொல்லிக்கிறேன், நம்மக்கிட்ட ஏற்கனவே என்ன இருக்கும், நம்மகிட்ட ஒரு 5.1 இருக்கும். அதில் வந்து ஒரு கோயாக்சியல் இன்புட் இருக்காது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோயாக்சியல் இன்புட் இருந்தால் அதில் கொடுக்கலாம். அப்படி இருக்காது, அது 5.1 தான் வரும். நமக்கு 7.1 வேணும். அப்போ என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இந்த ஒரு டீகோடர் தேவை. HDMI அவுட்புட்டில் HDMI பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி பேண்ட்வித் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள் வேணும்னா உங்களுக்கு 1.4 அல்லது 2.0 எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இதில் வரக்கூடிய அவுட்புட்டில் அந்த 2 சேனல் வருது இல்லையா, அதாவது சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட், இதுதான் ரொம்ப முக்கியம். அதில் சரவுண்ட் பேக் லெஃப்ட்டு, பேக் ரைட், அப்போ 4 சேனல் வரும் இல்லையா. இந்த 4 சேனல் வரும்போது நாம் இந்த யூனிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூனிட் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். பாருங்களேன், இதில் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து 7850 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. 7850 அப்படின்னு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆம்பிளிஃபையர் 4 சேனல் 7850. இதில் சோனி ஐசி இருக்குது, நல்ல பவர்ஃபுல். 4 இன்புட் 4 அவுட்புட் வரும். இதில் 4 அவுட்புட் சாக்கெட். லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அவசியம் பாருங்கள். இது 12 வோல்ட்டு 15 வோல்ட்டு மேக்ஸிமம் கொடுக்கலாம். 12 வோல்ட் கொடுத்தா பெஸ்ட்டு. இதில் ஒரு பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது, மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது, சிக்னல் இன்புட்டு. டூயல் இன்புட் கொடுத்தாலும் 4 சேனல் பெரியும், இண்டிவிஜுவலாக 4 சேனல் கொடுத்தாலும் 4 சேனல் வரும். நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட 5.1 இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த மாடுலிருந்து 2 சேனல் வெளியே வரும். பர்டிகுலராக சரவுண்ட் பேக் லெஃப்ட்டு, சரவுண்ட் பேக் ரைட்டு. இந்த சிக்னலை இன்புட் இதில் கொடுத்தீங்கன்னா இதில் ஃபர்தராக ஒரு 4 சேனல் பிரிஞ்சு வரும். ரொம்ப கேட்க அருமையாக இருக்கும். ஓகேங்களா, பக்கா எஃபெக்டில் இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய 5.1 சிக்னலே ரொம்ப அருமையாக கிட்டத்தட்ட 7.1 என்னவா மாறும்னா, இந்த போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா 9.1 மாறிக்கும். ஓகேவா, ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். நம்மகிட்ட ஒரு 2 ஸ்பீக்கர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஒவ்வொரு சேனலுடைய அவுட்புட்டும் 50 வாட்ஸ் வரும். ஓகேவா, இதை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ரெண்டாவது, எக்ஸ்டர்னல் ஒயர் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் கூட இது மேனேஜ் பண்ணிக்கும். எல்லாமே இருக்கும். பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு மாடல். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து 1300 ரூபா வரும். ஓகேவா, பர்டிகுலராக இந்த யூனிட் ப்ளஸ் இந்த ஒரு மாடல் யூஸ் பண்ணுங்கள். சரவுண்ட் எஃபெக்ட் பக்காவாக வரும் உங்களுக்கு. மற்ற எல்லா ஐசி லீனியர் ஐசி யூஸ் பண்ணுறத விட இது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ ஜஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங். இப்போ ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இல்லை, இதான் யூனிட்டு. இந்த யூனிட்டில் பார்க்கலாம்.
இதில் ஏஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் சம்திங் இதில் எல்லாமே இருக்குது. பவர் ஆன் சுவிட்சு, இதில் 3 செலக்ட்ரிச்சு, ஒரு மியூட்டு, 2 சேனல் ப்ளஸ் மல்டி சேனல் எல்லாமே இருக்குது. இதில் 8 அவுட்புட் இருக்குது. 8 அவுட்புட்டில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே உங்களுக்கு பேக் லெஃப்ட்டு, பேக் ரைட்டு வந்துடும். இதில் வந்து ஆப்டிக்கல் அவுட் இருக்கும், HDMI அவுட்டு, HDMI இன் 5 வோல்ட். இதுக்கு தேவையான ஒரு அடாப்டர் இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு 5 வோல்ட் 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் யூஸ் பண்ணலாம். வித் இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே இந்த ஒரு இல்லை எல்லாமே பேம்ப்லெட்டில் எல்லாம் இருக்கும். இல்லை எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப பெஸ்ட் யூனிட்டு. தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். நேட்டிலேருந்து வந்திருக்கு. நேட்டிலேருந்து எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? தேவைப்படுறங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஓகேங்களா? மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், வயது வரம்பு இல்லை, ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேற்கொண்டு நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.